அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் பின்பு நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன, வழிபாட்டு முறை என்ன, நேரம் காலம் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற ஒரு உகந்த காலமாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. இந்த காரடையான் நோன்பின் கதையை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்கு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி இந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள் ஒன்றுதான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் ஒரு விரதமாக இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு என்றும் விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படுங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரடையான் நோன்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்யவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காரடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டார். இதனாலேயே இன்று காரடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரையே கணவராக அமைய வேண்டும், சத்யவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாது வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் காலம் என்ன என்று பார்க்கும்போது, காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு காரடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜானின் அருளை பெறல சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரட்டில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவன் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரங்கள் என்ன, கிரகநிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன்
குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் இந்த தருணங்களின் தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாரு. எனவே இந்த தருணங்கள்ல ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. குரு வக்ர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவிற்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகம் வந்து சேரும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். அருளாளர்களின் ஆசையும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் கை கொடுக்குங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். அதே போல மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் காண இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதாங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல பலன் கிடைக்க இருக்கு. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலுங்க. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் இப்போது புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர இருக்கு. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான நல்லதல்லங்க. இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தன விரயம் அதிகரிக்குங்க. தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை பலமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் கெடுபிடி அதிகரிக்குங்க. கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளுக்கு மறதி கொடுங்க. பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதித்ய பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்குங்க. அதே போல் அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.